தோசைக்கல்லில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பாருங்கள், ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மழை காலத்துக்கு தேவையான டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, டே டு லைஃப்பில் நமக்கு தேவைப்படுற ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் சொல்லியிருக்கேன். அதே டைமில் இந்த மழை டைமுக்கு தேவையான டிப்ஸும் சொல்லி. இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து இரும்பு தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நான்ஸ்டிக் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே எஃபெக்ட் தான் தரும். இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி இரும்பு கல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், இரும்பு தோசைக்கல். அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா புகை வருது. இப்படி வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி தூள் தான் சேர்க்க போகிறோம். காஃபி தூளில் வந்து நான் வந்து இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நெஸ்கஃபே, சன்ரைஸ் அந்த மாதிரி வந்து எந்த காஃபி தூள் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ரூபா பேக்கெட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ காஃபி தூள், மஞ்சத்தூள் இது ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காஃபி தூளும் மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும். இந்த வாசனைக்கே பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் நம்ம கிச்சனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அதுவும் எனக்காவது நம்ம நான்வெஜ் எடுத்து சமைச்சிட்டோம் அப்படின்னாலுமே ஒரு மாதிரி வந்து ஓவரான ஒரு பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். சில டைம் வந்து நம்ம வந்து வெங்காயம்லாம் வந்து தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி கொசு வந்து எங்கேருந்து தான் வருது அப்படின்னே தெரியாது. அந்த வெங்காயத்து மேலே, தக்காளி மேலே இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே வந்து இலஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பொடி வந்து ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சமாக வந்து புகை மூட்டம் போடுற மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள், காஃபி தூள் போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கிச்சனே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வாசனைக்கு அந்த குட்டி குட்டி கொசு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் பக்கமே வரவே வராது. அந்த புகையிலே பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம ஜன்னல் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னாவே அது உள்ளே அப்படியே வந்து வெளியே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு அகல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக திரி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா காஃபி தூளும் மஞ்சத்தூளும் நல்லா வந்து நல்லா வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அகல் விளக்கில் சேர்த்துக்கோங்க. அகல் விளக்கில் சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். வேப்பெண்ணெய் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த வேப்பெண்ணெய் வந்து அகல் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துடலாம். அந்த பொடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சி எடுத்துரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி ஊற்றணும். அப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே வந்து வழிஞ்சு ஊற்றிடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொடி அப்படியே உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து எடுக்கணும். எடுத்தோன்னே நம்ம வந்து கொளுத்தி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கொளுத்தி எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமான கொசு தொல்லை இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். மழை டைம்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு பகல்லே வந்து கொசு நிறைய வந்து கடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வந்து இந்த பொடியை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி வேப்பெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம கொளுத்தி வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொசு தொல்லையும் இருக்காது. அதே மாதிரி குட்டி குட்டி கொசு, ஈக்கள்லாம் வந்து நமக்கு வந்து அப்படியே மொச்சிட்ருக்கிறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தால் வந்து அந்த ஈக்கள்லாம் வந்து வருது அப்படின்னே தெரியாது. நம்ம ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலுமே வெளியிலேருந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஃபுல்லாகவே உள்ளே வந்துடும் இல்லையா, அது மாதிரி வர்ற போதும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும் போது இந்த ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா நம்ம கொசு இன்னும் எதுவுமே வரவே வராது. இந்த குட்டி குட்டி பூச்சி தொந்தரவும் நமக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வழியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட் எடுத்து நீங்கள் கொளுத்தி எங்கே நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி கொளுத்தி வச்சு இந்த மழை டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணாத டேப்லெட் ஏதாவது தூக்கி போடுற ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வந்து அதில் வந்து டேட்டு கொடுத்துருப்பாங்க, அது எக்ஸ்பிரி ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி டைம்லேயும் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருக்கிற டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு 2 டேப்லெட் அப்படி இல்லைனா ஒரு 3 டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த மாதிரி வந்து வேஸ்ட் பவுல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பவுலில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கோல்கேட் வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு பல் விளக்குற அந்த பேஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா அந்தளவு உள்ள கொஞ்சம் பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அந்தளவு வந்து பேஸ்ட் வந்து கரையலை, அதனால் கையால் வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவும் போது நல்லா சூப்பராக நமக்கு ஒரு லிக்விட் வந்து நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ லிக்விட் வந்து நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா தான் கொஞ்சமாக வந்து சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு ஒரு சூப்பரான பொருள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நம்ம எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து வாசனைக்காக கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ரோஸ் கலர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வந்து ப்ளூ, க்ரீனு இது மாதிரி வந்து எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்று மாதிரி வந்து நமக்கு கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். 10 ரூபா பாட்டில். நம்ம கடையில் ஏதாவது ஜூஸ் வாங்கினா கிடைக்கும் இல்லையா, அந்த பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லிக்விடை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் ஒரே ஒரு ஹோல் மட்டும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 4-5 போட்டுக்கலாம். எனக்கு ஒரு ஹோலே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ஸ்ப்ரே ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஊசிலாம் நம்ம வச்சுருப்போம். அப்படி இல்லைனா சேஃப்டி பின் இருந்தாலும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நார்மலாக நம்ம ஓட்டை போட்டாலுமே நல்லா ஓட்டை போட வரும். இந்த மாதிரி ஓட்டை போட்டுவிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து கவுண்டர் டாப் மேலே தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் வந்து அதிகமான பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லுக்கு அந்த டேப்லெட்டு, பேக்கிங் சோடா நம்ம இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பள்ளிக்கரப்பாம்பூச்சி எதுவுமே வரவே வராது. அதுவும் இல்லாமல் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோல்கேட்லாம் சேர்த்துருக்கிறது, நம்ம கோல்கேட் போட்டு விளக்கும் போது பல்ல எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும், அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பள்ளி கரப்பாம்பூச்சிக்காக எங்கள் வீட்டில் வந்து எந்த பொருளுமே இல்லை, அப்படி இல்லைனா வந்து நான் எதுவுமே ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 வாட்டர் கேன் மூடி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கற்பூரம், அந்த கற்பூரத்தில் ஒரு 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து எங்கே அதிகமான பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம வச்சிடலாம். நான் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற அந்த கற்பூரம் தான் எடுத்திருக்கேன் பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுறது. உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 2 வந்து அந்த வாட்டர் கேன் மூடியில் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்டு இல்லாத நிறைய வந்து அந்த கரப்பாம்பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அதிகமாக வந்து முட்டை விட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணாலுமே அது போகவே போகாது. கபோர்டில் ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்து நம்ம அடிக்கலாம் அப்படின்னு போனோம்னா அது எங்கே போய் ஒளியுது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு மூடியில் நம்ம இப்போ அந்த கற்பூரத்தை போட்டு நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து 4 போக்கில் அப்படியே கரைஞ்சி நல்ல அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பள்ளி கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்புக்கு நம்ம வந்து கேஸ் அடுப்பு வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு கீழேயும் வந்து அப்படியே வந்து நைட் டைமில் இளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துலையும் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வாட்டர் கேன் மூடியில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு குட்டி குட்டி பாக்ஸோட மூடி இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.